everyone. I am Anjali Devi. I am working as an English teacher in our school for the past 5 years. In addition, I have taken the responsibility of Junior Red Cross just a week ago. Now I want to share about JRC. Junior Red Cross was established in 1922 in the hope of encouraging the younger generation to cultivate their humanitarian spirit by participating actively in the movement and also by understanding the principles and ideas of JRC. The main motto of JRC is help, service and friendship. On this basis, our students are really doing their job very well. And first of all, I would like to say my great thanks to our teacher who have guided the students for the past years. And now I will express my sincere gratitude to our management and our Honorable Secretary Sir and our Honorable Headmaster Sir and our respected teachers and my dear students for giving this greatest opportunity to me, because this is the biggest opportunity given to me. I assure that I will do my work, my utmost. Thank you so much. 1997 ஜூலை 14 நான் இந்த பள்ளியில் பணிக்கு சேர்ந்தேன். என் பெயர் பி சௌமியலக்ஷ்மி, உயிரியல் ஆசிரியர். முன்னாள் செயலர் அவர்கள் தான் இந்த பணியை எனக்கு கொடுத்தாரு. அதிலிருந்து நான் இந்த பணியை சிறப்பாக செய்து வரேன். 100% தேர்ச்சி தான் நான் எப்போவுமே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் என்கிட்ட படித்த மாணவர்கள் அது நிறைய பேர் அரசு பணியில் இருக்காங்க. உதாரணமாக தலைமைச் செயலகத்திலேயே முத்து சூரியகுமார் என்ற மாணவர்கள் பணிபுரியறாங்க. அது இல்லாமல் மருத்துவராகவும் இருக்காங்க. இன்னும் நான் பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் இருந்திருக்கேன். உதவி தலைமை ஆசிரியராக இப்போ இருக்கேன். எந்த பணியை கொடுத்தாலும் நான் சிறப்பாக செய்வேன். எனக்கு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தையும் பெருமையும் கொடுத்தது இந்த வேலை தான். அது இல்லாமல் இந்த ஏழை மாணவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். நன்றி. இந்த உலகத்தை காக்கின்ற அம்மையப்பனுக்கும் என்னை ஈன்ற என் தாய் தந்தைக்கும் என் குருவுக்கும் வணக்கம். நான் இந்த ஸ்கூலில் நவம்பர் 13, 1997 நான் ஸ்கூலுக்கு பிடி சயின்ஸ் பிடி டீச்சராக நான் இங்கே ஜாயின் பண்ணேன். மறைந்த தெய்வத்திரு ஐயா அவர்கள் கையினால் நான் அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைச்சது பெரும் பேராக நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கூலில் இத்தனை வருஷமாக நான் வேலை பார்க்குறேன். ஒரே ஒரு குறிக்கோள் தான் எனக்கு, இந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட்காகவும் இந்த குழந்தைகளோட மாணவர்களோட வெல்ஃபேர்க்காகவும் பாடுபடணும். அவங்கள நிறைய இன்னல்களில் நிறைய கடினமான சூழ்நிலையிலிருந்து இந்த மாணவர்கள் இங்கே வராங்க ஸ்கூலுக்கு. அவங்களுக்கு ஒரு செகண்ட் பேரண்ட்டாக இருந்து நான் அவங்கள வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோள். நான் எப்போவுமே இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நன்றியோடு இருப்பேன்றதை சொல்லி விடைபெறுகிறேன்.